அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத இறுதியில் சனி வக்ரமாகி 4 மாதங்களுக்கு வக்ர சனி பயிற்சியானது நடக்க இருக்கின்றது. இந்த சனி வக்ர பயிற்சியை தவிர்த்து ஒரு சில கிரகங்களின் சஞ்சாரம் சில ராசிகளுக்கு சோதனை காலமாக அமையலாம். 2024 ஜூன் மாதம் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், கடன் வாங்கக்கூடாது, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஜூலை மாதம் 2024 எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். ஏற்கனவே 2024 குரு பயிற்சி ஆண்டு முழுவதும் மிதுன ராசிக்கு விரய குருவாக எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். ஜூலை மாதம் குருவுடன் செவ்வாய் இணையும் பொழுது மிதுனம் ராசிக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் அல்லது மூத்தவர்களால் விரயங்கள் அதிகமாகலாம். அடுத்த 1.5 முதல் 2 மாத காலத்திற்கு மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தால் கடன் வாங்காமல் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடையாமல் பார்த்து கொள்ள முடியும். மேலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு மற்றும் கேது பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் ஏற்படுகிறது. பல விதமாக செலவுகளை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணம் எப்படி செலவாகிறது என்பதை கணிக்கவே முடியாது. செலவுகள் பல வகைகளில் ஏற்படலாம். அலைச்சல் ஏற்படும், தூக்கம் கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உடல் நல பாதிப்பு ஏற்படலாம். ஆன்மீக ரீதியிலான நாட்டங்களும் அதிகரிக்கலாம். வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிப்பவர்களுக்கு யோகமான காலம். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், லாபமும் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு செலவுகள், வீண் விரயம், அலைச்சல், உடல் நல பாதிப்பு போன்ற பல விஷயங்களில் அழைக்கழிப்பதாக உணர்வீர்கள். மேலும் மாத 2ஆம் பாதையில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் லாபத்திற்கான பல வாய்ப்புகளையும் பெறுவீர்கள். வீட்டிலும் வெளியிலும் உள்ளவர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். நெருக்கடிகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழலும் நிலவும். புதன் ஆட்சி பெறுவது நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் வசதியும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். மேலும் செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது லாபஸ்தானத்தில் இருப்பது வியாபாரம், மூத்த சகோதரர் விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவ்வப்பொழுது கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கும். கடன் வாங்கி செலவு செய்யும் சூழல் ஏற்படலாம். வியாபாரிகள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் பணம் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிகமாக செலவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வது நன்மையை தரும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லை ஏற்படலாம். தனுசு ராசிக்கு 6வது வீடான கடன், எதிரி மற்றும் நோய் வீட்டில் குருவுடன் செவ்வாய் இணைவது ஒரு வகையில் சாதகமான பலன்களை கொடுத்தால் கூட கடன் வாங்கும் அல்லது கடன் வாங்க தூண்டும் சூழ்நிலையையும் உண்டாக்கலாம். கடன் வாங்குவது பெரும்பாலும் தவிர்ப்பது பெரிய பண நெருக்கடியில் இருந்து சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உதவும். அதே போலவே சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது
உடல் உஷ்ணம், சரும பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளும் உண்டாகலாம். ஆரோக்கியமான உணவுகளும் போதுமான ஓய்வும் அவசியம். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் ஏற்படுகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொடக்கத்தில் தடைகளும் பின்னர் வளர்ச்சியும் ஏற்படும். அலுவலகத்தில் ஆதரவு கிடைக்கும். முதலில் தோல்வி, சவால்கள், வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம், வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அலைச்சல், செலவுகள் ஏற்படலாம். முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும், வாய்ப்புகளையும் தவறவிடக்கூடாது. உங்கள் நலம் விரும்பிகள் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் உங்களுக்கு துணை நிற்பார்கள். இந்த மாதம் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளையும் கைவிட வேண்டாம். இல்லையெனில் பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கிடைக்காமலும் போகலாம். வணிகத்தில் மீண்டும் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் பணியை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். பணியிடத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது, உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயத்தை உண்டாக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்தியை கேட்பீர்கள். உங்கள் மனம் ஏதோ அறியாத பயத்தை பற்றி கவலைப்படலாம். உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம். முதல் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு சற்று பாதகமாகவும் கலக்கத்தை ஏற்படுத்துவது போல இருந்தாலும் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். குழப்பத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் நிதி நெருக்கடிகளை அவ்வப்பொழுது சந்திக்க நேரலாம். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிக செலவு இருக்கலாம். நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும் பொழுது கவனமாக இருங்கள். கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை சற்று அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்களும் பணிகளுக்கு உதவி செய்வார்கள். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து அனுமன் சலிசா படிப்பதும் நன்மையை தரும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் பயிற்சியாகின்றன. அது மட்டுமல்லாமல் 2வது வீட்டில் குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை குறிக்கும் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் பேச்சில் நிதானமும் கவனமும் தேவை. குறிப்பாக வேலை செய்கின்ற இடம், வணிக கூட்டாளர்கள், வியாபாரம் செய்கின்ற இடத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஜூன் 1 முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். கும்பராசிக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக இருக்கும். பொருளாதாரமும் மேம்படும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவு ஏற்படலாம். அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகளும் கைகூடும். நீண்ட தூரம் அல்லது குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். செல்வாக்கு மிக்கவர்களுடன் உறவை வளர்த்து கொள்வீர்கள். நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் நிதி நிலைமை மேம்படும். பழைய கடனை அடைக்கும் அளவுக்கு பணவரவு இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். அத்தகைய வாய்ப்புகளை பெற நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கும். மேலும் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வதால் ருட்சக யோகமும் ஏற்படுகிறது. இது வேலை மற்றும் தொழில் சார்ந்த பயணங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும். திடீரென்று ஒரு சில வீட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். அதற்காக நீங்கள் நிறைய அலைய வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பணிவுடன் இருக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். மேலும் உங்களுடைய வீட்டில் ஒரு சில பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வையுங்கள். மேலும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும்.
பரிகாரமாக அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.